ஃபர்ஸ்ட் KFC சிக்கன் பண்ணுறதுக்கு 5லேருந்து 8 லெக் பீஸ் எடுத்துக்கோங்க. இது கொரோனா பீரியடுங்கிறதுனால உப்பு மஞ்சள் பொடி போட்டு சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல சிக்கனை மேரினேஷன் பண்ணணும். மிளகாய் தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், சீரக பவுடர் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், தயிர் 1 கப். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். மேரினேட் பண்ண சிக்கனை 4 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. நாம் எடுத்து வச்சுருக்க சிக்கனை பாருங்கள். நம்ம போட்ட மசாலா எல்லாம் அதில் நல்லா ஊறி இருக்குது. KFC சிக்கன் பண்ணுறதுக்கு 2 கோட்டிங் கொடுக்கணும். அண்ட் அந்த கோட்டிங்ஸ் எப்படி கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம். சில்லி பவுடர் 2 டீஸ்பூன், மைதா 1 கப், கார்ன்ஃப்ளவர் 1/2 கப், சால்ட்டு தேவையான அளவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. செகண்ட் கோட்டிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முட்டை ஒன்றை எடுத்து அதை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றிக்கோங்க. அதோட 1 கப் பால், 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் சால்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் லெக் பீஸை எடுத்து எக்கில் நல்லா டிப் பண்ணணும். நாம் எடுத்து வச்சிருக்கிற மாவில் சிக்கனை போட்டு நல்லா கோட்டிங் கொடுங்க. நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரியே கோட்டிங் கொடுங்க. மேலே நல்லா மாவை போட்டுக்கோங்க. போட்டு எந்த விதமான கேப்புமே இல்லாத அளவுக்கு நீங்கள் கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதோ பாருங்க, இந்த அளவுக்கு கோட்டிங் கொடுக்கணும். இந்த அளவுக்கு கோட்டிங் கொடுக்கும் பொழுது தான் நம்ம சிக்கன் வந்து நல்ல கிறிஸ்பியாக வரும். செகண்ட் கோட்டிங் கொடுக்கறதுக்கு எக்கில் நல்லா டிப் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளாக்ஸில் நல்ல கோட்டிங் கொடுங்க. கோட்டிங் கொடுக்கும்போது எந்த விதமான கேப்புமே இல்லாத அளவுக்கு கோட்டிங் கொடுத்து எடுத்து வச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கோட்டிங் பர்ஃபெக்டாக கோட்டட் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ நம்மளோட சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு ஃப்ரை பேனில் பாதி ஃபில் ஆகிற அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறமா நம்மளோட சிக்கனை ஒரு பீஸாக எடுத்து போடுங்க. முக்கியமாக ஆயில் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. சிக்கன் ப்ரௌன் கலரில் வர்ற வரைக்கும் நம்ம ஒவ்வொரு சைடாக மாற்றி மாற்றி போட்டு எடுக்கணும். இப்போ நம்ம சிக்கனை பார்த்தீங்களா, 2 பக்கமும் நல்ல ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ நாம் அதை எடுத்துடலாம். ஸோ ஃபைனலாக நம்மளோட கிறிஸ்பியான ஃப்ரைட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த KFC சிக்கனை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.